பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெய்ஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த வளைகுடா போர் நிறுத்தம் அப்படின்றது கிட்டத்தட்ட இப்போ ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணலாம், உறுதிப்படுத்தலாம். இங்கே அங்கேன்னு சில தாக்குதல்கள் நடந்தாலும் லெபனான் இன்னமும் தாக்கப்பட்டு தான் இருக்குது இஸ்ரேலால். பட் அதை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு அசாதாரண அமைதி அப்படின்றது இருக்குது. இப்போது இந்த பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிறது இஸ்லாமாபாத்தில். இந்தியா பார்த்தீங்கன்னா G20 ஆர்கனைஸ் பண்ணும்போது 2024 நினைக்கிறேன், ஒரு நாடே இந்த G20 அப்படின்னு ஒரு லோகோ அன்வீல் பண்ணி அதை பெரிய அளவுக்கு பிரபலப்படுத்தி உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் பல நாட்டு தலைவர்கள் வந்தாங்க. எப்போ பார்த்தாலும் டெல்லியிலே ஒரே மாதிரியான ஒரு தலைநகரத்திலே நடத்தாமல் அது இந்தியா முழுக்க பல இடங்களில் அது நடத்தப்பட்டுச்சு, இன்க்ளூடிங் ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகர் உட்பட. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிராண்டிங்கை இப்போ பாகிஸ்தான் பண்ணியிருக்காங்க. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய காசையும் வச்சு இஸ்லாமாபாத் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டு அதுக்கு கீழே வலது பக்கம் இடது பக்கம் பார்த்தீங்க பாகிஸ்தான் கொடி, நடுவில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொடி, இடது பக்கம் அமெரிக்கா மற்றும் வலது பக்கம் ஈரான் அப்படின்னு சொல்லி தங்களை ஒரு பெரிய ஒரு இமேஜ் மேக் ஓவருக்கான வாய்ப்பாக பயன்படுத்திக்க பார்க்குறாங்க. இந்த அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு எப்போ கசந்து ரொம்ப படுபாதாளத்துக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அமெரிக்காட்டே காசு வாங்கிட்டு உலகமகா ஒரு பயங்கரவாதியாக இருந்த ஒசாமா பின் லேடனை அவங்களுடைய பாகிஸ்தான் மிலிட்ரி அகாடமி அபோட்டாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் இவங்க அடைக்கலம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒபாமா அவர்களுடைய டைமில் இவங்களோட நேவி சீல்ஸ் 6 டீம் போய் ஒசாமா பின் லேடனை கொன்னதை நம்ம பார்த்தோம். அதன் பிறகு அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு படுபாதாளத்துக்கு போச்சு. இன்ஃபேக்ட் இம்ரான்கான் பிரதமராக இருக்கும்போது 2018 ட்ரம்ப் அவர்கள் இம்ரான்கானை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு இது வரைக்கும் 52 பில்லியன் நம்மகிட்ட இருந்து வாங்கி இவங்க தின்னுருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு செய்தது துரோகம், பொய் மற்றும் பச்சோந்தித்தனம் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். அதன் பிறகு பைடன் அரசாங்கம் இருக்கும்போதும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கான அமெரிக்க உறவு பாகிஸ்தான் உறவு அப்படின்றது சீர்படலை. ஏன்னா பாகிஸ்தானுடைய தேவை ஏன் அமெரிக்காவுக்கு இருக்குது இல்லை மிச்ச நாடுகளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஜாகிரஃபி கரெக்டாக அதோடைய கேந்திர முக்கியத்துவம் அப்படின்றது இருக்குது. ஆப்கானிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. ஆப்கானிஸ்தானை யுத்தம் செய்த நாடுகள் முதல்ல பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம், அப்போது பாகிஸ்தான் இப்போ இந்தியாவோடு இருந்தது. இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தானே இந்தியாவோடு தான் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பிரிட்டிஷுக்கு அந்த பகுதி தேவைப்பட்டது. அதன் பிறகு சோவியத்துகளை எதிர்க்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு அந்த இடம் தேவைப்பட்டது. அதன் பிறகு இரட்டை கோபுர தாக்குதல், அந்த தாக்குதலுக்கு பிறகு வார் ஆன் டெரரிசம்னு சொல்லி இவங்க உலகம் முழுக்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல ஆப்கானிஸ்தானை குறி வச்சு ஒரு 20 வருட யுத்தம் நடந்துச்சு. அன்னைக்கும் பாகிஸ்தான் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு குளோபல் ரெலவன்ஸ் அப்படின்றது எல்லாமே இருந்தது. இப்போ அந்த வாய்ப்பை சரியாக அவங்க மீண்டும் பயன்படுத்திக்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. பட் இந்த முட்டாள்கள் அதை ஓவராக செய்யும் பொழுது இது ஒரு போர் நிறுத்தத்துக்கு 2 பதட்டமான ஒரு ஜென்ம பகையான 2 நாடுகள் உட்காரும் பொழுது இது ஏதோ ஒரு G20 மாநாடு இல்லை ஏதோ ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வு ரேஞ்சுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கலாச்சார நிகழ்ச்சிகள் அந்த ரெட் கார்பெட் போட்டு அந்த இருக்கக்கூடிய இஸ்லாமாபாத்ல செரீனா ஹோட்டலில் சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தை கொடுத்து பெயிண்ட் அடித்து அதை ஒரு பெரிய ஒரு காஸ்மெட்டிக்காக இவங்க காமிக்க முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. விஷயம் அது கிடையாது. இந்த பேச்சுவார்த்தையோட அவுட்புட் என்ன அப்படின்றது தான். இது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா பாகிஸ்தான் ஒரு மீடியேட்டர் கிடையாது, பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஒரு பஃபர். இதற்கு பின்னாடி ஈரான் ஏன் இந்த இடத்துக்கு நெகோசியேஷனுக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா சைனாக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அதன் பிறகு சைனா ஈரானுக்கு கொடுத்த அழுத்தம். இப்போ இந்த இடத்துல ட்ரம்ப் ஒரு சோஷியல் ட்ரூத்தில் ஒரு பதிவு போடுறாரு. அதாவது 24 மணி நேரம் டீல் இல்லைனா தாக்குதல், 24 மணி நேரத்தில் இதை பேசி முடிக்கணும் இல்லைனா தாக்குதல்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எப்பயுமே அந்த மேட்மேன் தியரியை யூஸ் பண்ணுவார். ஒரு கடினமாக ஒரு அரக்கத்தனமான ஒரு மூர்க்கத்தனமான ஒரு டோனில் ஒரு எச்சரிக்கை, அதன் பிறகு எதிராளியை சைக்காலஜிக்கலாக வீக்கன் பண்ணுறது, பிறகு அவங்ககிட்ட பேசி ஒரு 10 ரூபா அவருக்கு வேணும் அப்படின்னு ஒரு நெகோசியேஷனில் முடிவு பண்ணாங்கன்னா ஒரு 20 ரூபாவில் ஆரம்பித்து ஒரு 8 ரூபாவில் முடிச்சுட்டு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வருது. ஸோ அவரோட ஃபேவரைட் வார்த்தை அப்படின்றது டீல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈரான்கிட்ட இது பலிக்கவே இல்லை. 2 நாடுகள் கிட்ட தான் இந்த ஒரு அட்ராசிட்டி அப்படின்றது, ட்ரம்ப் அட்ராசிட்டி அப்படின்றது வேலைக்கு ஆகலை. முதல்ல இந்தியா,
25% வரி, அதன் பிறகு ரஷ்யாட்ட வாங்கணும், ஆயில் வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 25% பெனல்ட்டி, 50% பிறகு 200% ஆக்குவேன், 500 ஆக்குவேன்னு சொல்லி இந்தியா எந்த இடத்துலையுமே அசராமல் நின்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவசரமாக ஒரு ட்ரேட் டீல், ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்து பிறகு பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவங்க நார்மலைஸ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடக்க ட்ரை பண்ணுறது, எதிராளி வீக் ஆகிட்டான் அப்படின்னா அவனை ஆட்டி படைக்க வேண்டியது, இல்லாட்டி அப்படியே கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டியது. ஸோ ஒரு வகையான ப்ராக்டிக்கல் அப்ரோச். ஈரான் கிட்ட இது வந்து பெருமளவுக்கு செயல்படலை. ஏன்னா ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய அவங்க 71 பேர் டீம் வந்திருக்காங்க பாகிஸ்தானுக்கு அந்த நெகோஷியேட்டிங்க்கு. அதில் வந்து அவங்க டாப் 7 பேரை பார்த்தீங்க அப்படின்னா 7 பேருமே முதுகலை பட்டம் பெற்றவர்கள், பிஹெச்டி டாக்டரேட்ஸு. ட்ரம்ப் அக்கு வேற ஆணி வேற அவங்க படிச்சிருக்கிறாங்க. அமெரிக்க அரசியல் எப்படி செயல்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். இதுக்கு பிறகு ஈரானும் ஒரு பதிலுக்கு ஒரு இது கொடுத்தாங்க, இல்லை நாங்கள் வரலை, லெபனானில் போர் நிறுத்தம் நடக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வரமாட்டோம், பேச்சுவார்த்தைக்கே வரமாட்டோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும் பொழுது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு வராங்க. மொத்தம் 71 பேர் கொண்ட டீம். அதில் டாப்பாக இருக்கிறது அவங்களுடைய சபாநாயகர் முகமது அவர்கள். இந்த 5 பேருமே ஒரு தேர்ந்த டிப்ளமேட்ஸ், அதே மாதிரி ஹார்ட்லைனர்ஸ். ஸோ இவங்களும் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அமெரிக்கா தரப்பில் யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ். இந்த போருக்கு முதல்ல இருந்தே வேணான்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்து ஜேடி வேன்ஸ். பீட்டர் ஹெக்ஸெத்தோ இல்லை மார்க்கோ ரூபியோ, ஐடியலாக பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேண்டியது அவங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ தான். ஆனால் மார்க்கோ ரூபியோ வரலை. இப்போ முன்னாடி வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேடி வேன்ஸ். ஏன்னா இந்த போரில் மிக முக்கியமாக அமெரிக்காவை விட ட்ரம்ப்புக்கு மிக முக்கியமான விஷயம் இப்போ வர நவம்பரில் வரக்கூடிய இடைத்தேர்தல். தன்னோட இமேஜ் எந்த அளவுலையும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ அவருக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஜேடி வேன்ஸ், அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு, மீண்டும் யுத்தம் ஆரம்பிச்சதுன்னா ஜேடி வேன்ஸை ப்ளேம் பண்ணலாம், பாகிஸ்தானை ப்ளேம் பண்ணலாம். ஸோ இது சாமர்த்தியமான ஒரு தெளிவான அரசியல் தான். இதில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒன்றும் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இவர் கூட முக்கியமாக வந்திருக்கிறது 2 பேர். ஒருத்தர் வந்து ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் குஷ்னர். ஸ்டீவ் விட்காஃப் ட்ரம்ப்போடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்ட்னர். அதாவது நம்மளுடைய மத்திய ஆசிய நாடுகள்னு வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லக்கூடிய மேற்காசிய நாடுகள்கிட்ட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினதும் இவர் தான். இன்ஃபேக்ட் காசாவோடைய போர் நிறுத்தத்துக்குமே ஃப்ரண்ட் ஃபேஸாக இருந்தது ஸ்டீவ் விட்காஃப் தான். ஸ்டீவ் விட்காஃப் ஏன் வராரு அப்படின்னா ட்ரம்ப்போடைய லாயல் ஆள். ஸோ ஜேடி வேன்ஸ் போனாலும் இவருடைய அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வரணும், அந்த பேச்சுவார்த்தையை இவர் உட்காந்து டைரக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டையும் ட்ரம்ப் வச்சுருக்காரு. இது 2 தரப்பையும் பார்த்தோம். இப்போ அடுத்தது ஈரான் ஒரு தனி விமானம் மூலிமா கிளம்பி பாகிஸ்தானுக்கு வராங்க. இப்போ பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் அவங்கள வந்து ஷீல்டு பண்ணுறாங்க. JF-17 ரக விமானங்கள் அவங்களுக்கு வந்து துணையாக வருது. நல்ல கவனிங்க, JF-17 ரக விமானம். ஏன்னா இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்தி இவங்க ஈரானியர்களை கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு தேட்டரிக்ஸாக இருந்தாலும் இந்த பெர்செப்ஷன் வாரில், இன்ஃபர்மேஷன் வாரில் எவ்வளோ தேர்ந்த வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லி ஈரானை பார்க்கணும். ஏன்னா அந்த போரோடைய 3ஆவது நாள் ஒரு படுகோரமான ஒரு செயலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணாங்க. இவங்க நடத்திய அந்த ஏஐ செலக்டட் டார்கெட்ஸில் ஒரு டார்கெட் ரொம்ப தவறாக போய் ஒரு பெண்கள் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில், சிறுமிகள் படிக்கக்கூடிய ஸ்கூலில் ஒரு தாக்குதல் நடத்தி 170 அப்பாவி சிறுமிகள் வந்து அதில் கொல்லப்பட்டாங்க. அந்த இஷ்யூவை வேர்ல்டு முழுக்க இவங்க வந்து பப்ளிசைஸ் பண்ணாங்க. இப்போது ஈரான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விமானத்தில் இவர் வந்து அவங்களோட சபாநாயகர் உட்காரும் பொழுது அந்த இறந்த குழந்தைகளோடைய அந்த ரத்தம் தோய்ந்த ஸ்கூல் பேக்ஸு, அந்த பொம்மைகள் அதை பக்கத்தில் சீட்டில் வச்சுட்டு இவங்களையும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாரு. ஸோ கிளியர் கட்டாக அமெரிக்கா வார் கிரைம்ஸில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஜென்ரல் பர்செப்ஷன் பார்த்தீங்கன்னா ஈரான் ஒரு மோசமான நாடு, ஒரு ரேடிக்கல், ஒரு ஷரியாவை ஃபாலோ பண்ணக்கூடிய, ஒரு அடக்குமுறையை கையாளக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படின்ட்டு. பட் அந்த பெர்செப்ஷனை அவங்க எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபோட்டோ மூலிமா. ஸோ 2 தரப்புமே ப்ரிப்பேர் ஆகி வராங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ இதை வந்து அமைதிக்கு பேச்சுவார்த்தைக்கு இணங்கி வராங்களா அப்படின்றத விட யார் இன்னொருத்தரை அவுட் ஸ்மார்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த 2 பேரோட அரைவல்லையுமே இருக்குது. 3ஆவது மிக மிக முக்கியமான பாயிண்ட் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபேக் மார்ஷல் அசீம் முனீர். ஈரானோடைய சபாநாயகர் இவங்கெல்லாம் வரும்பொழுது புரோட்டோகால் படி அவங்கள ரிசீவ் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட மேயராக இருக்கக்கூடிய ஷபாஸ் ஷெரீஃப். ஆனால் ஷபாஸ் ஷெரீஃப் அவங்கள ரிசீவ் பண்ணலை, அசீம் முனீர் வந்து ரிசீவ் பண்ணுறான். அசீம் முனீர் ரிசீவ் பண்ணும்போது அவன் காம்பேட் யூனிஃபார்மில் இருக்கான். மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காம்பேட் யூனிஃபார்ம் ஒன்று இருக்கும், அது போர் சமயங்களில் பயன்படுத்தப்படுறது.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐடின்னு சொல்ல ஒரு யூனிஃபார்ம் இருக்கும், அது வந்து பீஸ் டைமில் பயன்படுத்தப்படக்கூடியது. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபீல்ட் மார்ஷல் ரேங்க் எல்லாம் போட்டுட்டு அவன் ஒரு காம்பேட் ட்ரெஸ்ஸில் வந்து ஷேக் ஹேண்ட் பண்ணுறது, பிறகு ஈரானியர்களை வரவேற்கிறது போன்ற வீடியோக்களை பார்த்தோம். அதே சமயம் ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அமெரிக்க துணை அதிபர் வரும் பொழுது இவன் இப்போ காம்பேட்டில் கிடையாது, உடனடியாக ஒரு கோட் ஷூட் டையில் போய் நின்று வரவேற்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோட்டோஸ் மூலியமாகவே ஒரு மெசேஜை வந்து உலகத்துக்கு கன்வே பண்ணுறாரு. ஈரான் கிட்ட இவன் வந்து தன்னை ஒரு மிலிட்ரி லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணுறான். என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஒரு வலிமையான இராணுவம் இருக்குது, நான் இராணுவ ரீதியாக உன்னை விட பெரியவன் அப்படின்ற ஒரு தோரணையில் அங்கே வந்து வெல்கம். ஒரு காம்பேட் யூனிஃபார்ம் தேவைப்பட்டால் நான் உங்கள்கிட்ட சண்டை கூட போடுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா மிலிட்ரி யூனிஃபார்மே அப்படியே போடணும்னு முடிவு பண்ணியிருந்தா கூட செரிமோனியல் ட்ரெஸ்ஸில் தான் வருவாங்க. சாம் மானக்ஷா அவர்கள் செரிமோனியல் ட்ரெஸ்ஸில் வரக்கூடியது நம்ம பார்ப்போம், இல்லை நம்ம ரிபப்ளிக் டே பரேடில் செரிமோனியல் ட்ரெஸ் நம்ம பார்ப்போம் இராணுவ அதிகாரிகளோடது. வெளிநாட்டிலேருந்து வரும்பொழுது அந்த யூனிஃபார்ம் தான். காம்பேட் அப்படின்றது நீங்கள் ஒரு போர் சூழலில் மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இராணுவ உடை அது. ஸோ இந்த இடத்துல தன்னை ஒரு மிலிட்ரி லீடராக உங்களை விட நான் வலிமையானவன் அப்படின்ற மெசேஜை இவர் வந்து ஈரானுக்கு கொடுக்குறாரு. அதே சமயம் இந்த பாட்சா வந்து இங்கே அமெரிக்காட்ட பழிக்காது. அமெரிக்காட்ட கோட் சூட் போட்டு டை போட்டு வர்றது அப்படின்றது டிப்ளமேசி, பேச்சுவார்த்தை, ஸ்டேட்மென்ஷிப். ஸோ இவர் வந்து தன்னை ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக கண்ட்ரியோடைய பொலிட்டிக்கல் பவர் எங்கிட்ட தான் இருக்குது, நான் ஒரு டிப்ளமேட், இந்த பேச்சுவார்த்தைக்கு நல்லது கெட்டதுக்குன்னா அது அந்த மேயர் ஷபாஸ் ஷெரீஃப், இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சதுன்னா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ரெண்டுமே ஒரு 3-4 மணி நேரம் இடைவெளியில் அப்படின்றது நடக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் இவங்க பெரிய லெவலில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட தொலைக்காட்சிகள் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் அவங்க வந்து சந்தோஷமாகிறது என்ன அப்படின்னா, இந்தியா ஒன்றுமே கிடையாது, நாம தான் இதை முன்னெடுத்திருக்கோம், உலக அமைதிக்கு இனிமேல் நம்ம தான் எல்லாமே, இனிமேல் பாகிஸ்தானியர்களோட பாஸ்போர்ட்டை எங்கே பார்த்தாலும் அந்தந்த நாடுகள் காலில் விழுந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி பூங்கொத்து கொடுத்து வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கனவுல இவங்க மிதந்துட்டு இருக்காங்க. ஸோ 2-3 தரப்புமே என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த நேரத்தில் ஈரான் வந்து ஒரு செய்தியை கசிய விடுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை துவங்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய அசெட்ஸ் ஒரு $6 பில்லியன் அளவுக்கான கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி இந்திய மதிப்பு படி உள்ள ஈரானுடைய சொத்துக்கள் இப்போ வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய வங்கிகளில் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 சவுத் கொரியாவுடைய பேங்க்கு மற்றும் UAE, கத்தார் போன்ற நாடுகளோட வங்கிகளில் இருந்த பணத்தை அந்த JCPO அக்ரிமெண்ட்டை டெர்மினேட் பண்ணதுனால இவங்களை வந்து இந்த பணத்தை எடுக்க விடாமல் லாக் பண்ணாங்க. இப்போ ஈரான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி அமெரிக்கா இந்த பொருளாதார தடையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த $6 பில்லியன் அளவுக்கான அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸிங்கை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு செய்தியை கசிய விட்டாங்க. இது அமெரிக்க ஊடகங்கள்லையுமே வந்துச்சு. உடனடியாக அமெரிக்கா இதை மறுக்குது, அப்படிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பல செய்திகள் உங்களுக்கு ஆச்சரியமூட்டுவதாகவும் அதிர்ச்சி மிக்கிறதாகவும் இருக்கும். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90% போய் தான் இருக்குது. ஆனால் 2 பேருமே 2 தரப்புமே அதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ரொம்ப முக்கியமாக முகமது கலிபாஃபோடைய, அதாவது ஈரானுடைய சபாநாயகருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்க்கணும். We have goodwill but we do not have trust. He said Iran is ready to reach a deal if Washington offers a genuine agreement and grants Iran its rights. ஈரானியன் ஸ்டேட் மீடியா இதை வந்து ரொம்ப தெளிவாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரு குட்வில் இருக்குது, ஒரு நல்லெண்ணம் அப்படின்றது இருக்குது, ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இதை வந்து எங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில் இறங்கி. ஸோ பாகிஸ்தான் மேலே பேசிக்கலாக எங்களுக்கு வந்து குட்வில் இருக்குது, ஏன்னா ஒரு சகோதர இஸ்லாமிய நாடு, ஆனால் எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனாக அமெரிக்கா ஈரானோட ரைட்ஸை மதித்தாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத நாங்கள் இணங்கி வருவோம் அப்படின்ற ஒரு செய்தியும் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவோடைய லீடு யார்? அவங்களுடைய துணை அதிபர் JD Vance. ஈரானோடைய லீடு யார்? அவங்களுடைய சபாநாயகர் முகமது கலிபாஃப். இவங்க 2 பேர் தான் இப்போ பேச போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய துணை அதிபருக்கு இவங்க பாதுகாப்பாக அனுப்பிச்சது அமெரிக்காட்டேருந்து இவங்க வாங்கி வச்சுட்டு இருக்கக்கூடிய F-16. ஈரானோட சபாநாயகர் மற்றும் அவங்களுடைய சகாக்களுக்கு வந்து இவங்க அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா JF-17. ஸோ இது வந்து இந்த இடத்துலையுமே இவங்க ரொம்ப கால்குலேட்டடாக போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல அமெரிக்கா முதல்ல என்ன அறிவிச்சாங்கன்னா, ஷபாஸ் ஷெரீஃப் கிட்ட JD Vance ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பாகிஸ்தான் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இவங்க அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா லவகமாக பாகிஸ்தானை உள்ளே இழுத்துட்டு வராங்க, நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டோன்ட்டு. இந்த செய்தி வந்த 1 மணி நேரத்தில் பாகிஸ்தானோடைய மிக முக்கியமான ஊடகமான டான் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை
பிரதமர் சபாஸ் ஷெரீப் அவர்கள் அமெரிக்காவும் ஈரானும் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லி 2 பேர்கிட்டையும் வலியுறுத்திட்டு இருக்காரு. இப்போ இடத்த நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கங்க, நாங்கள் கூட நின்று ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துக்கோம். இது பாகிஸ்தான். அமெரிக்கா ரொம்ப ஸ்மார்ட்டாக அவங்க ஸ்ட்ராட்டஜி கிளியரு, எல்லா இடத்துலையும் பாகிஸ்தானை உள்ளே கொண்டு வராங்க. நாளைக்கு இது ஏதாவது பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக பாகிஸ்தானை ஈஸியாக ப்ளேம் பண்ணிவிட்டு பாகிஸ்தானில் தான் இந்த பேச்சுவார்த்தை தோற்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். நீங்கள் எழுதி வச்சுக்க, இந்த சமயம் வரும், இந்த ஒரு நிகழ்வும் வரும் நம்ம அப்படின்றத பார்க்குறோம். இந்த இடத்துல ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ விஷ் him luck, he has got a big thing, we'll find out what's going on, no nuclear weapon, that's 99% of it. ஹார்மூஸ் பற்றி பேசும்போது இட் வில் ரீஓப்பன் வித் ஆர் வித்தவுட் டீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ ட்ரம்ப் இந்த ஜேடி வேன்ஸ் இறங்கின பிறகு ட்ரம்ப் வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. ஸோ ட்ரம்ப் சொல்லக்கூடியது 3. இப்போ தெளிவாக அமெரிக்கா அந்த பழைய கேமை ப்ளே பண்ணுறாங்க. குட் காப் பேட் காப். பேட் காப் வந்து ட்ரம்ப்பு, நல்ல போலீஸ் வந்து பார்த்தீங்க யாருன்னா ஜேடி வேன்ஸ். ஸோ இந்த கேம் என்னன்னா, இவர் போய் இறங்கி பேசிகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஜேடி வேன்ஸும் ஒரு நல்ல ஒரு பெரிய டீலுக்காக தான் போகிறாரு, பெரிய விஷயம் பேசிட்டு வரட்டும், ஈரான் 99% அந்த அணு ஆயுதத்தை வச்சுக்கணுன்ற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் பற்றி கேட்கும்போது ஈரான் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்காட்டியும் சரி அதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்றதும், அதன் பிறகு அமெரிக்காவுடைய இராணுவம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, US warships being loaded with best ammunition, the best weapons ever made, even better than what we did previously. The only reason they are alive today is to negotiate. இப்போ அமெரிக்க இராணுவம் தன்னுடைய உன்னம் பயங்கரமான, உன்னம் நவீனமான, உன்னம் வீரியமான ஆயுதங்களை லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈரான் இப்போ விட்டு வச்சுக்கிறதுக்கான ஒரே காரணம் பேச்சுவார்த்தைக்காக மட்டும்தான் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடியது. ஸோ கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இது தெரியுது. அதே மாதிரி ஈரானுக்குள்ள இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 மணி நேரத்துக்கு மேலே ஈரானியர்கள் இப்போ இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளேயுமே ஆல் இஸ் நாட் வெல் அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன்னா இன்டர்நெட்டை அலோவ் பண்ணாங்கன்னா மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்குன்னா அவங்க இன்டர்நெட்டை அலோவ் பண்ணி அங்கே உள்ளே இருக்கக்கூடிய வீடியோஸை வெளியில் விட்டு ஒரு அந்த நரேஷன் வார்ஃபேர், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேருக்கு பெரிய லெவலில் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது பயன்படுத்தப்படலை. இங்கும் அங்குமா வரக்கூடிய வீடியோஸ் ஈரானியர்கள் ஜெயித்ததாக அவங்க காமிக்கிறது எல்லாமே அவங்க உலகத்துக்கு என்ன காமிக்கிறேன்னு நினைக்கிறாங்களோ அதை தான் காமிக்கிறாங்க. இப்போ இந்த சமயத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் சமயத்தில் இந்தியாவுக்கு கிடைச்ச அதிகமான எவிடன்சஸ் எல்லாமே பாகிஸ்தானுடைய பொதுமக்கள் ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் தான். அந்த வீடியோஸ் தான் நம்ம எடுத்து உலகத்துக்கே ப்ரூவ் பண்ணோம். ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலை இப்போ அங்கே இல்லை அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது இந்த கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கப்பல்கள் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடந்திருக்குது. அதில் ஒன்று இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 20,000 டன் எல்பிஜி எடுத்துகிட்டு வர, நேச்சுரல் கேஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு கண்டெய்னர் ஷிப் அது. ஸோ இதில் இந்தியாவுடைய கப்பல் ஒன்று கடந்து வந்திருக்குது. மொத்தமே 2 கப்பல்கள் தான் அந்த இடத்த வந்து கடந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல லோயஸ்ட் சிங்கிள் டே கவுண்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். சீஸ்ஃபயருக்கு பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா S&P நிறுவனம் அவங்க குளோபல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸில் ஷிப்பை ட்ராக் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை நம்ம தொடர்ந்து நம்ம ட்ராக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ வார் அப்படின்றது ஒரு 120லேருந்து 130 போர் கப்பல்கள், கமர்ஷியல் கப்பல்கள் அந்த ஸ்ட்ரைட்டை கடந்து வரும். இப்போ அது அப்படியே கம்மியாகி 4 நேற்று பார்த்தீங்க, அதாவது 10ஆம் தேதி ஏப்ரல் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2 கப்பல்கள், அதில் 1 வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்கள் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரெண்டட் க்ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $96 0.4% அதிகரிச்சிருக்கு. WTI க்ரூடு பார்த்தீங்கன்னா $98.55 0.7% அதிகரிச்சிருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக இந்த பேச்சுவார்த்தை மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உலக மக்களுக்கு, மார்க்கெட்டு இதை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த விலை ஆக்சுவலாக கம்மியாக இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் ஸ்டேபிள் ஆகாது இருந்திருக்கணும். இது சற்றே உயர்ந்து நிற்கும் போது மார்க்கெட் இதை வந்து பெரிய அளவுக்கு நம்பலை அப்படின்றதும் ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ 47 வருடத்துக்கு பிறகு இந்த 2 தரப்பும் நேரடியாக சந்திச்சுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே சமயம் இஸ்ரேல் லெபனான் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை சற்று கம்மி பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி லெபனானோட அவங்க நேரடியான பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இதில் ஒரு ஹார்டு ஸ்டாண்டு 2 தரப்புமே வலிமையாக இருக்குது. இதில் லீவரேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக அது ஈரான்கிட்ட தான் இருக்குது, மிலிட்ரிலி இன்னமும் அது அமெரிக்காட்ட தான் இருக்குது. ஆனால் அரசியல் ரீதியாக ஈரான் கிட்ட அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படின்ற மிகப்பெரிய கார்டு இருக்குது. அந்த கார்டை
அவங்க ஒரு லெவலுக்கு இப்போ ப்ளே பண்ணிட்டாங்க. பட் இது அளவுக்கு அதிகமாக ப்ளே பண்ணால் அதுவும் ஈரானுக்கு வந்து எதிராக போய் முடியும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, முந்தா நேத்து 10ஆம் தேதி ஏப்ரல் யூகேவுடைய பிரதமர் ஸ்டீவ் கேமரன் அவர்கள் பேசும்பொழுது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. அமெரிக்கா மற்றும் 30 உலக நாடுகள் கிட்ட நாங்கள் பேசிட்டு இருக்கோம். அந்த முன்னெடுப்பை அவங்க எடுத்திருக்காங்க. இந்தியாவும் அதில் பங்களிச்சிருக்காங்க. 30 நாடுகள் கிட்ட பொருளாதார ரீதியாக, வர்த்தக ரீதியாக இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, டிப்ளமேசி மூலிமா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஈரான்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ராணுவ ரீதியாக அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பேசிகிட்டு இருக்கோம். ராணுவ ரீதியாக அப்படின்றது போது 30 நாடுகள் ஈரானுக்கு எதிராக திரும்பினாங்க அப்படின்னா அது ஈரானுக்கு ஒரு பேரழிவை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல கீவ் ஸ்டார்மரும் அவருடைய இப்போ லீடர்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ கேம் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஹோப் இந்த பிரச்சனை சீக்கிரம் முடிவுக்கு வரணும், பெர்மனண்ட்டான ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.